தயவு செஞ்சு கவனிங்க. அநேக வருடங்களுக்கு முன்பு கிராமம் கிராமமாய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களில், அதாவது நம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல 5 இடங்கள்ல 6 இடங்கள்ல 7 மணிக்கு ஒரு கிராமத்திற்கு போய் தேவ செய்தி கொடுப்பேன், 9 மணிக்கு ஒரு கிராமத்திற்கு போய் தேவ செய்தி கொடுத்து வருவேன், 11 மணிக்கு இன்னொரு கிராமத்துக்கு போய் தேவ செய்தி கொடுப்பேன், நடுராத்திரி 1 மணிக்கு கடைசியாக ஒரு கிராமத்துக்கு போய் செய்தி கொடுப்பேன். சில சந்தர்ப்பங்கள்ல 3 மணிக்கு கூட போய் செய்தி கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அநேக கிராமங்களில் ஊழியத்தை நானும் என்னோடு கூட சில சகோதரர்களும் சேர்ந்து பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது, ஊழியங்களெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் 3-3:30 ஆகிடும். வயிறு வேற பயங்கரமாக பசிக்கும். ரோட்டோரமாக தாபாக்கள் இருக்கும். அந்த தாபாக்களில் சாப்பிடலான்னு நினச்சா பணம் இருக்காது. 4 பேரும் சேர்ந்து, அல்லது 3 பேரோ அல்லது 6 பேரோ சேர்ந்து, அதாவது அன்னைக்கு ஸ்கூட்டர் ஏதோ இருக்கும், அப்படி எடுத்துக்கிட்டு 3 பேராக போவோம். 2 ஸ்கூட்டர் கிடைச்சா 6 பேர் போவோம். அதோட 2 சாயான்னு ஆர்டர் பண்ணுவோம். எத்தனை சாயா? 2 சாயா. 2 டீ ஆர்டர் பண்ணி அதில் 6 பேர் குடிச்சுக்குவோம். 1 டீ ஆர்டர் பண்ணி அதில் 3 பேர் குடிச்சுக்குவோம். 1/2 உங்களுக்கு தெரியும், ஆனால் 1/3 தெரியுமா? அந்த 1/3 எனக்கு தெரியும். அப்படி எனக்கு 1/3 டீ குடிக்கும்போது, என்ன ஆண்டவரே இது, டீக்கு கூட எங்களுக்கு அருகதை இல்லையே. அன்றைக்கு என்னுடைய நிலைமை அதுதான். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் டீ குடிச்சிட்டு வந்தீங்க? எத்தனை 1000 பேர் டீ குடிச்சிருக்கீங்க? அன்னைக்கு 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு கூட வழி இருக்காது. ஆனால் இன்று நம்முடைய கால்வரி டெம்பிள் ஒவ்வொரு மாதமும் 2,50,000 பேர் உணவருந்துகிறார்கள். அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, அன்று என்னுடைய நிலைமை, அதை நானே பார்த்து, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அற்புதமா வெளிநாடுகளில் அற்புதமான வேலை கிடைச்சா அதை வேண்டான்னு சொல்லிட்டு உம்முடைய ஊழியத்தை செய்யலாம் நின்னுட்டு, ஆனால் சாப்பாட்டுக்கே கூட வழி இல்லையே. டீக்கு கூட ஒரு கப்பு நிறையா டீ கூட குடிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சே. எனக்கு குறைஞ்ச பாலில் அதிக டீ போடுறதுக்கு நல்லா தெரியும். உங்கள யாருக்கா தெரியுமா? என்னங்க, ஒரே 1 கிளாஸ் பாலில் 10 கிளாஸ் டீ எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா 1 கிளாஸ் பாலுக்கு மேலே அதிகம் இருக்காதே. ஒரு நாள் அந்த 1 கிளாஸ் பாலை வச்சு 10 கிளாஸ் டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார். வந்தோடனே பேசாமல் இருக்க மாட்டோம். பிரதர் டீ குடிக்கலான்னு கேட்டாச்சு. குடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வேக வேகமாக கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே பாலும் இல்லை. அவர்கிட்ட வேற பெருமையாக டீ குடிக்கலான்னு கேட்டுட்டோம். அவரும் டீ குடிக்கிறான்னு சொல்லிட்டாரு. பால் இல்லாமலேயே ஒரு அற்புதமான டீ வச்சு அவருக்கு போய் கொடுத்தா அவரு குடிச்சாருங்க. எவ்வளோ டீ எப்படிங்க இருக்குன்னு கேட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதே டிகாஷன், அதே டீ தூள், அதுக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கடன்னு கலக்கி அவர் கையில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அது அன்றைய நிலைமை. அன்னைக்கு நான் அழலங்க. என்ன ஆண்டவரே என் பழப்பு இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சிச்சி. அன்று அந்த நிலைமையை தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்தார் என்பதனால்தான், பசி என்றால் என்னவென்று நான் அறிந்திருப்பதால் தான் நம்முடைய கால்வரி டெம்பிள்ல மத்தியானத்திலே போஜனத்துக்கான ஏற்பாடு செய்ய முடிந்தது. பசியோடு கூட நீங்கள் பணித்தனத்திலிருந்து நேராக ஆலயத்திற்கு வரும்போது, பசியோடு வருகிற போது ஒரு சின்ன கப் டீ எப்படி டயர்டு தீக்கிறதா இருக்குமோ, ஒரு காலத்துல நான் பசியோடு இருந்தபோது, பட்டினியோடு இருந்தபோது ஒரு கிளாஸ் டீ குடிச்சா அது எவ்வளவு களைப்ப நீக்குமோ என்பதை நான் அறிந்திருந்ததால் தான் நீங்கள் உபவாச கூடுகைக்கு வருகிற போது உங்களுக்கு நேர்த்தியா டீ குடிக்க முடியுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5-5:30க்கெல்லாம் நீங்கள் ஆலயத்திற்கு வருகிற போது வீட்டிலிருந்து வேக வேகமாக ரெடியாகி வேக வேகமாக ஓடி வந்திருப்பீங்க. ஆலயத்துக்கு வந்து உள்ளே உட்காந்துருப்பீங்க. திரும்ப வெளியே போகும்போது 9-9:30க்கு மேலே ஆகிடும். திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10-10:30-11 ஆகிடும். அப்போ ஒரு கிளாஸ் டீ குடிச்சா அது ஒரு 1 or 2 hours திரும்ப கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பலனை கொடுக்கும். அதனால தாங்க ஆலயத்துக்கு வரும்போது மார்னிங் 5:30க்கு அல்லது 6 o'clockக்கு ஒரு கிளாஸ் டீ எதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோன்னா, ஒரு காலத்தில் நான் வயிறு காலியாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் டீ குடிச்சா அது அந்த நேரத்துக்கு நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை உண்டாக்கும். அன்று அதை நான் அனுபவித்தபடியினால்தான் இன்று இத்தனை பேருக்கு, இத்தனை லட்சக்கணக்கானோருக்கு என்னால் முடிந்ததை செய்ய முடிந்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாயா?
பணப்பிரச்சனைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? பசியோடு பட்டினியோடும் தவிக்கிறாயா? அவமானங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. இன்று உனக்குள் இருக்கிற இந்த அனுபவங்களை நாளைய தினத்திலே தேவன் ஆசீர்வாதமாக மாற்றப் போகின்றார். இந்த யதார்த்தத்தை, சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுவா என்றால் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை நீ எதிர்கொண்டாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு பின்னால் ஆசீர்வாதம் இருக்குது என்று நீ உணர்ந்து கொள்ளுவாய். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய சன்னதியில் காணப்படுகிறார்கள் அல்லவா? அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. இவர்கள் வீடுகளின் ஒவ்வொரு அறையும் உம்முடைய அன்பினால், உம்முடைய ஆசீர்வாதத்தால், நம்முடைய ஆரோக்கியத்தால் நிரம்பி வழியட்டும் ஐயா. எல்லா விஷயங்களிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே வேளையில உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கர்வத்துக்கு இடம் கொடுத்து விடாமல், உம்மை விட்டு விலகி விடாமல், இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, இவ்வளவா என்னை உயர்த்தி இருக்கிறீரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய சந்நிதிக்கு வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னும் அதிக உயர்வாக மாற்றுகிற இருதயத்தை அருள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கரங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்புகிற போது அதே கரங்களை கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கேற்ற உதவி செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை வளர்க்க வேண்டும், உம்மை வெளிப்படுத்த வேண்டும். அதோடு கூட யாரையாவது உம்முடைய சந்நிதிக்கு வழிநடத்தவும் வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.